வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது ஊற வைத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கொள்வது அப்படின்றது நமக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். இரவில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிடலாம். ஸோ இது வந்து பாதாம் பருப்புக்கு இணையான சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஜீரணிக்கிறதுக்கு எளிதாகவும் இருக்கும். அவித்த வேர்க்கடலை மாதிரி கூட எடுத்துக்கலாம். தண்ணீரில் உப்பு சேர்த்து வேக வைத்து ஈவினிங் வந்து நம்ம வந்து சிற்றுண்டியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கைப்பிடி அளவு சுமார் 30லேருந்து 40 கிராம் வேர்க்கடலை அப்படின்றது நமக்கு வந்து போதுமானது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடும் போது டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த வேர்க்கடலை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது கெட்டு போயிருக்குன்றது அர்த்தம். ஸோ தொடர்ந்து வேர்க்கடலை அளவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க வேர்க்கடலை. வேர்க்கடலையில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு அமிலங்களான ஒற்றை நிறைவுறா கொழுப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து இருக்குது மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு இதயத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ரெஸ்வெரட்ரால் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ரத்த நாளங்களை வந்து நமக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பராமரிக்கும். இதய நாளங்களை பாதுகாத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் குறைக்கும். ஸோ ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிவு ஏற்படலை. அதே போல் கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் பிபி பிரச்சனை இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து அனுப்பி மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற பக்க விளைவுகள்லாம் எதுவும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்குங்க. மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நினைவு ஆற்றல் திறன் மேம்படுவதற்கு எல்லாமே வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக மூளையினுடைய சுறுசுறுப்பிற்கும் நினைவு ஆற்றலினுடைய பெருக்கத்திற்கும் வேர்க்கடலை பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் B3 அந்த நியாசின் தாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டி நினைவு ஆற்றலை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை எப்போதுமே உங்களுக்கு வந்து சீராக வைக்கிறதன் மூலமாக டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனச்சோர்வு, பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி தொடர்பான நரம்பியல் நோய்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்போ மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக மூளை உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு அந்த மன உறுதி ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு அந்த மன உறுதியோடு சேர்ந்து உடல் உறுதியோடு சேர்ந்து மூளை ஆற்றலும் நினைவாற்றலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிய உங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு உதவி பண்ணும். எந்த விதமான தொந்தரவும் செய்யாது. ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுடைய மூளையுடைய சுறுசுறுப்பை நீங்கள் தொடர்ந்து மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா வேர்க்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே வேர்க்கடலை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் தாராளமாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் வேர்க்கடலையும் உண்டு. காரணம் என்னென்னா வேர்க்கடலை வந்து கிளைசெமிக் குறியீடு மிக குறைவாக கொண்டது. ஸோ கிளைசெமிக் குறியீடுனா என்னென்னா நாம் ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவை தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசெமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா உடனடியாக பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேர்க்கடலை கிடையாது. இதில் வந்து நார்சத்து, மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்து பிளட்டில் சுகரோடைய அளவை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணும். ஒரு அடியாக உங்களுக்கு அதிகப்படுத்திடாது. ஸோ அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். இப்போ நீங்கள் தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உங்களுக்கு வந்து உயராது. குறிப்பாக வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் எல்லாம் இன்சுலினுடைய சுரப்பை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதால தான் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வருங்காலங்களில் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு வேர்க்கடலை உங்களுக்கு வந்து துணை புரியும். உங்களுடைய இளமையை நீங்கள் தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு, ஆன்டி ஏஜிங்காக நீங்கள் செயல்படுறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஏஜை யார்கிட்டனா வெளியே சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிக்கணும்னா வேர்க்கடலை உங்களுக்கு துணை புரியும். ஸோ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே உங்களுடைய சருமத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த சரும செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சுருக்கங்கள் விழுவதை முன்னாடியே தடுக்கும். ஏன்னா கோலோஜன் உற்பத்தியை உங்களுடைய சருமத்திற்கு வேர்க்கடலை வந்து கொடுக்கும். அப்போ கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் இருக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நீரிழப்பெல்லாம் எதுவும் ஏற்படாமல், வறட்சி ஏற்படாமல் சருமம் வந்து புத்துணர்ச்சியாக பொலிவாகவே இருக்கும்.
குறிப்பாக வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஜிங்க் இருக்குங்க இல்லையா, துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து முகப்பொருட்கள் வருவதை முன்னாடியே வந்து குறைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இளமையான தோற்றத்தை எப்போதுமே தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே வேர்க்கடலை உங்களுக்கு தொடர்ந்து உதவிகரமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.